இப்போது நிர்மல்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அந்த வியட்நாம் துயர விபத்தில் அவருடைய நண்பரை இழந்த ஒரு சோகமான சூழ்நிலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிர்மல்குமார், வணக்கம் நிர்மல்குமார். அந்த படகு பயணத்தில் என்ன நடந்தது? நீங்க எப்போ அங்க இருந்து இந்தியாவில இருந்து வியட்நாமுக்கு சுற்றுலா போனீங்க? யாரெல்லாம் உங்க கூட இருந்தாங்க? மெடிக்கல் செக்அப்ல இருக்காரு. என்னோட நேம் பாலசுப்ரமணியம் சார். நிர்மல் சார் மெடிக்கல் செக். உங்க நேம் சார்? என்னோட நேம் பாலசுப்ரமணியம் சார். பாலசுப்ரமணியம் சார், நீங்க வியட்நாமுக்கு எப்ப போனீங்க? இந்த படகு எங்க இருந்து எங்க போச்சு? எப்படி கவிழ்ந்து அந்த விபத்து ஏற்பட்டுச்சு சார்? உங்க கூட இருந்தவங்கல எப்படி கடலை தெளிச்சாங்க? அதை சொல்லுங்களேன் அப்படியே. சார், இது வந்து கம்பெனியோடைய அஃபீஷியல் ட்ரிப்பு. டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் எம்ப்ளாயெல்லாம் போயிருந்தோம். இது வந்து சவுத்தில் ஒரு 4 ஸ்டேட்டு வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ புதன்கிழமையே சென்னை, ஹைதராபாத் இந்த டீம்லாம் கிளம்பி வந்தாச்சு. ஸோ தேர்ஸ்டே வந்து இது இங்கே ரீச் ஆனோம் வியட்நாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு தீவுக்கு போட்டில் கூட்டி போனாங்க. ஸோ போகும்போது வந்து சேஃபாக தான் போனோம். மொத்தம் 3 போட்டு. அங்க இருந்து இன்னொரு தீவுக்கு போறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் போட்டு இது பண்ணாங்க. அதுல நானு, நிர்மல் சார் எல்லாருமே வந்து ஒரு போனோம். பட் அந்த போட்டோடைய லிமிட் வந்து இங்க சொல்றது வந்து 20 நம்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுல டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 33 பேர் அந்த போட்ல ஏற்றிருந்தாங்க. அதுல மெயின் இஷ்யூவே வந்துன்னா அதுல வெயிட் அதிகமான பீப்புள்ஸ் வந்து அதிகமா ஏறி இருந்தாங்க. வெயிட் அதிகமான. ஸோ அந்த டைம் போட்டு கிளம்பி ஒரு வித்தின் 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து லைட்டாக ஜர்க் ஆனிச்சு. அதாவது டைவ் அடிக்கிற மாதிரி. நாங்கள் என்ன நினச்சோம்னா, ஸோ அது கடலில் அந்த மாதிரி ஒரு ஷேக்கிங் இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் ஃபீல் பண்ணோம். பட் வித்தின் செகண்டுமே யோசிக்கிறது கூட அது சர்க்கானோன்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்க அப்படியே வந்து இந்த சைடு வந்து சாஞ்சிட்டாங்க. ஸோ எகைன் ஓவர்லோட் ஆனவுடனே சடனாக போட்டு வந்து கவுந்துருச்சு. ஸோ நான் பேக் சைடு இருந்ததுனால நான் உடனே ஜம்ப் பண்ணிட்டேன் கடலுக்குள்ள. நீச்சல் தெரியுமா சார் உங்களுக்கு? ஆமா சார், எனக்கு நீச்சல் தெரிஞ்சது. ஸோ நான் பேக் சைடு இருந்தாலும் உடனே கடல்ல ஜம்ப் பண்ணிட்டேன். எனக்கு நியர்பை இருந்தவங்கள முடிஞ்ச அளவு அவங்கள இழுத்து போட்டுட்டு விட்டுட்டேன். ஸோ என்னால் 2 பேரை தான் அந்த போட்டை பிடிக்க சொல்ல முடிஞ்சிச்சு. மற்றவங்கள என்னால் பேக் சைடு இருந்ததுனால பார்க்க முடியல. போட்டு அப்படியே வந்துடுச்சு. ரெஸ்கியூ டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப லேட்டு. ரெஸ்கியூ டீம்லாம் ரொம்ப கொஞ்சம். உங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க, லைஃப் ஜாக்கெட் அந்த இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க? அதெல்லாம் கொடுத்தாங்க சார். இஷ்யூ வந்து போட்டு தலைகீழா கவுந்துருச்சு. அவங்க உள்ளேயே தான் இருந்தாங்க. ஸோ ஓப்பன் இதாக இருந்துச்சுன்னா ஜம்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பண்ணியிருக்கலாம். போட்டு வந்து க்ளோஸ்டா இருக்கு. சுத்தியுமே வந்து கிளாஸ் இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்றதுக்கு முடியல. கொஞ்சம் வெயிட்டா குண்டா இருக்கிறவங்க அதுல மூவ் ஆகி வர முடியாது, வெளியே வர முடியாது அப்படியே இருந்தாலும். கிளாஸ் இருக்கு. பட் சடனா கவுந்ததுனால அது மூவ் பண்ணி அவங்க பதட்டத்துல எல்லாமே கத்துறாங்களே தவிர அது என்ன பண்ணுங்கிறது அவங்களால செய்ய முடியல.